அத வரவரு கம்பெனி எம்டியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு வைப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சரா. தேங்க் யூ சார். ச்சே, இவனு நம்ம கேஸ் தான். இவனுக்கு போய் குட் மார்னிங் போட்டமே வேஸ்டியா. கொஞ்சம் பாத்துங்க சார், இப்ப வந்துடுறேன். ராஜா எம்ஏ. டேய் செல்லப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா? இவன் பேரு ராஜாடா, என்ன மாதிரி எம்ஏ படிச்சிருக்கான். அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அம்மா எழுதும் கண்ணீர் கடிதம். நீ படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி மெட்ராஸுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. உனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க கஷ்டமும் தீரல. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம தவிக்கிறோம். ஆண்டவன் நம்ம குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிரும் போல இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகு நான் உன்னைத்தான் மலை போல நம்பி இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரலன்னா நாங்க எல்லாருமே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படிக்கு உன் அம்மா. சார், உங்க பேர் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க அப்பா? சார், எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா எங்க அம்மா தங்கச்சிங்க கூட இருக்க மாட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு தான். எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். ராஜா கூப்பிடுறாங்க, போங்க போங்க சார் போங்க. மிஸ்டர் ராமநாதன், மறந்துடாதீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கமே ஆச்சரியப்பட்டேன். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க நேம் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. என்ன ரெக்கமெண்டேஷன்? சார், ராமநாதன் அனுப்பி வச்ச ராஜா நான் தான் சார். ரிட்டையர் ஆயிட்டாருல்ல அந்த ராமநாதன். I see. You're appointed. You're appointed, man. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். சார், இங்க உட்கார்ந்திருந்தார், அவர் எங்க சார்? அவர் அப்பவே போயிட்டார் சார். தங்கம், பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை ரேகையை அழிஞ்சு போச்சு. இனிமே தான் உனக்கு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிக்க போகுது. என் கையே இருக்கட்டுங்க. என் கவலை எல்லாம் உங்க காலுக்கு ஓய்வு கிடைக்கணும் தான். ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டான். ஆமா தங்கம், மனுஷனுக்கு பணம் இருக்கணும், இல்ல 10 செனா இருக்கணும். நமக்கு 2மே இல்லாம போயிடுச்சே. உன் பையன் மூலமா தான் அதெல்லாம் வரப்போகுது. ஏமா, பாயசுக்கு 2 கரண்டி சக்கரை போதும்ல? அண்ணன் தான் வேலையோட வரப்போறான்ல, 2 கரண்டி என்ன 4 கரண்டியா போடு. இருக்கிற சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டு அண்டா நிறைய பாயாசம் வை. பையனை குளிப்பாட்டிடுவோம் பாயாசத்திலேயே. தங்கம், இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்ட போறதே இல்ல. ஏங்க? எங்கேயாவது சந்தோஷத்துல முட்டி மோதிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. இந்தாப்பா பாயசம். பாயசம் சாப்பிடுங்க. வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. என்னது? வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவுப்பா? 2000 ரூபாய். 2000 ரூபாய். 1000 1000 2 2000 ரூபாய். அப்பா, ஏன் நின்னுட்டு இருக்க? போ, முதல்ல பையனுக்கு பாயாசத்தை கொடு, எனக்கு காசு கொடு. நான் போய் தேங்காய் வாங்கி இன்னையோட என் குடும்ப கஷ்டத்துல நீக்கிட்டியாப்பான்னு சொல்லி பிள்ளையார உடைக்கணும்ல. போ. டேய், பசிக்குது,
சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வா. சரி முதலாளி இதை எங்க வைக்க என் தலையில வை. சரிங்க. கீழே வச்சுட்டு போற. ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிச்சான்னு கேட்டு வர சொன்னாரு. ரெடியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு தான் என் சமையலும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவருக்கு பிடிக்காட்ட என்ன, எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கே உங்களை பிடிக்க முடிய நான் பண்ணிடுறேன். நெசமாவா? ஆமா, உங்க கலர் என்ன, அழகு என்ன, நீங்க பெரிய கவர்ச்சி நடியா இருக்க வேண்டியவங்க. ஏதோ உங்க போதாத காலம். நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அழகா 1000 பேருக்கு வைக்க வேண்டிய அழக ஆண்டவன் உங்க ஒருத்தருக்கே வச்சுட்டானே. உங்க அழக கெடுக்கிறதே இந்த புடவை தான். இனிமே புடவைய இப்படி கட்டக்கூடாது, வேற மாதிரி கட்டணும். வேற மாதிரி எனக்கு கட்ட தெரியாத. நான் கட்டி விடுறேன். இதுக்கு முன்னால ஜவுளி கடையில பொம்மைக்கு புடவை கட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நீங்களே கட்டி விடுங்க. கட்டி விடுங்க. இப்ப பாருங்க. ஐயய்யா, ஏன் இப்படி கீழே கட்டி இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் லோ ஹிப் சாரி. நீங்க போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் விருப்பப்படி நீங்க நாகரிகமா மாறணும். ஏன் விருப்பப்படி நீங்க பெரிய நடிகை ஆகணும். ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னது மாங்கா மாங்கான்னு சத்தம் கேக்குது? ஒருவேளை நம்ம சம்சாரம் மசக்கே ஆயிட்டாளா? அப்படின்னா என்கிட்ட தானே கேட்கணும். இந்த மாங்கா மடையங்கிட்ட ஏன் கேக்குறா? டேய், ஏன் ஏஞ்சலா? அடாடாடாடா, என்ன கட்டு என்ன கட்டு, லோ கட்டு. ஏஞ்சலு புடவை கட்ட மாத்திட்ட, அதே மாதிரி இந்த தலைக்கட்டையும் மாத்திட்டீன்னா மாடர்ன் கேளா மாறிடுவேன். ஐத்தா இழிஞ்சது வா. இன்னும் இது மாறலையா? கூடிய சீக்கிரம் மாத்திடுவாரு. இது கூடிய சீக்கிரம் மாத்திடுவாங்கன்னு சொல்ல வந்தா மாத்தி சொல்லிவிட்டான். வேற ஒண்ணு. என்னங்கடா ரியாக்ஷனே குழப்பமா இருக்கு. இவனுங்க கிடக்குறானுங்க. ஏஞ்சலு வா ஆட போகலாம் ஊஞ்சலு. இவன் ஒரு இடைஞ்சலு. இத போடுப்பா. நீங்க பாத்துட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். ராஜா, எங்க இந்த பக்கம் ஷாப்பிங்கா? அது வந்து நான் இங்க ஒருத்தர உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நீ என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ராஜா, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு என் பர்த்டே, என் வீட்டுக்கு அவசியம் வரணும். சந்தியா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்ல நினைச்சது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, நீங்க என் அப்பா வராரு, நான் போறேன். நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வந்த பிறகுதான் கேக்கே வெட்டுவேன். டாடி, போலாமா? வாமா போலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sandhya. Happy birthday to you. Many, many happy returns of the day. Thank you. ஏ ராஜா, என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன்ல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ். அண்ணி, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்ல இன்னைக்கு காலையில கஞ்சி தான். உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பிடிக்கலன்னா என் மேல வீசிடாதீங்க நீ. இந்தாப்பா. சார் சார் என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு புதுசா? ஆமாங்க. அதான் நான் வழக்கமா 5 ரூபா தான் கொடுக்கறது, வச்சுக்க. இத பாருப்பா, இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலியை கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பார்த்து கூலியை கேளுப்பா தம்பி. வரியா? என்னது? ராமசாமி தெருவுக்கு வரியான்னு கேட்டேன். சவாரி தானே, வரேன். எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுக்கணுமா? பழக்க தோசத்துல கேட்டுட்டேன். எவ்வளவு வேணும்? 10 ரூபா ஆகும். பக்கத்து தெருவுக்கு 10 ரூபாயா? நான் வழக்கமா கொடுக்கறது 2 ரூபாய். பக்கத்துல தானே இருக்கு, நடந்து போக வேண்டியதானே. என் தொழில் கௌரவம் என்ன ஆகுறது? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி சரி ஏறு. தம்பி தொழிலுக்கு புதுசா? ஆமாக்கா. நான் ரொம்ப பழசு. பார்த்தாலே தெரியுது. அப்பா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா. இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டுனதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா. சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஆமா. என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல. சந்தியா, சந்தியா, எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரி தான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த உங்க மனசை தூக்கி வெளியேறிஞ்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்ல. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாரா நான் ரிக்ஷா இழுத்தேன். நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச.
ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தா. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவன் இவன் இவனு என்ன மாதிரி ரிக்ஷா எடுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் எல்லாம் தலைவிதி தலைவிதி நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க வாங்கி கொடுத்த இந்த கப்பல் நல்லாவே இல்லைங்க. கப்பலா? கப்பல் இல்லம்மா, செப்பல். இத போட்டுட்டு நடக்கவே முடியலங்க. புடவை உடுத்திருக்கீங்க, அதான் நடக்க முடியல. பேசாம இதை அவுத்து போட்டுருங்க. என்னது? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஐ, என்னது இது? இதுதான் கெவனும். இதை நானே போட்டு விடட்டுமா? முதலாளி வந்தா இத நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிடாதீங்க. நான் வரட்டுமா? முதலாளி வர சத்தம் கேக்கு, நான் வர்றேன். வேற முதலாளி கழுவிட்டேன். கழுவிட்டிய? தொடச்சிட்டேன். டேய், உன்னை இன்ஜினை துடைக்க சொன்னா பல்போட வந்து நிக்கிற. பல்பு கெவனு பீசு போச்சு. என்னது? கவனு பல்பு பீசு போச்சா? நீ சரி வர மாட்ட, உன்னை அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நான் இல்லாட்ட எப்படி வேலை செய்வீங்க? ஆமா, இவர் பெரிய இன்ஜினியர். ஐத்தா. டேய், ஐத்தானா நீ ஏன் திரும்புற? அது நான். அடாடாடாடா ஏஞ்சல், இந்த Dressல உன்னை பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்து ஹீரோயின் மாதிரியே இருக்க. ஆமா ஆமா ஆமா, இந்த Dress நான் வாங்கி கொடுக்கலையே, உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவனுக்கு ஜட்டி வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, இதை எப்படி வாங்கி கொடுத்திருப்பான்? ஆமா. அது வந்து இந்த கவுனி எந்த கடையில கிடைக்கும்னு கேட்டேன். ஆமா ஆமா. அவர் அந்த கடையை சொன்னாரு. ஆமா ஆமா. நானா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா. ஆமா ஆமா. அடுத்தது சொல்லவே இல்லையா? ஆமாமா போடுற. ஆமா ஆமா. டேய் ஏஞ்சல், ஐயோ, உன்னை இப்படி பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் போல தோணுது. வா போகலாம். என்ன படத்துக்கு போறீங்க? ஔவையாரு. ஔவையார இங்கிலீஷ் படமா டப்பிங் பண்ணிட்டாங்களா? என்ன ஆறுமுகம், சௌக்கியமா இருக்கேன் ஐயா. பிள்ளையாரப்பா, போற காரியம் சக்சஸ் ஆகட்டும். மாம்பழம் போறியாமா? உட்காருங்க. ஓரக்க வேண்டாப்பா, போற வழியிலேயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சுக்கிட்டு தெரியணும். அந்த வேலையே வேண்டாம். நீ எப்படி? வரமாட்டேங்க. கொழுப்பா? அது இல்லைங்க, இந்த ஸ்டாண்ட்ல எல்லாரும் வருஷப்படி தான் போகணும். நீங்க அதுலயே போங்க. ஓஹோ, ஐடியா குடுக்குறீங்களோ? உங்க ரிக்ஷாவே வேண்டாம், நாங்க ஆட்டோல போனோம். பெருசு ஆட்டோலாம் வேண்டாம், என் வண்டியில வந்து ஏறு. நீங்க மட்டும் எப்படின்னு போலாம்? எல்லாரும் வருஷப்படி தானே போகணும். எனக்கு எல்லாம் தெரியுப்பா. ஓட்டுறதுனா கூலி அவருக்கு. ஒரு 5 ரூபாய் கொடுங்க. இப்பெல்லாம் முன்னாடியே கூலி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கொழுப்பு தான். பார்த்தாலே தெரியுது. அண்ணே, முதல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நான் சவாரி போறேன். அட பிடிங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அடடா, முதலாளியா, நமஸ்காரம். மாமா, நான் ரிக்ஷால உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டக்கரா இருக்குல்ல மச்சான். ஒரு சின்ன அட்வைஸ், தப்பான வழியில போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐ மீன், இது ஒன் வே. இதுல போய் போலீஸ்ல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். பட்டுமா மாமா, அத்தைய கேட்டதா சொல்லுங்க, தொடச்சுக்குங்க. மாமா மாமா மாமா. பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குமே. உங்க மக தேடி கொடுத்த கௌரவம் ரிக்ஷால போயிட்டு இருக்கு. வாய மூடுறா. இப்ப எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன. நீ ஓல் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஏர் கார்ல இதையே சொல்லுடா. வாங்க பாட்டி. மெதுவா மெதுவா. வாங்க.
அண்ணே அருணோட ஆளுங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்க. நாங்க என்னமோ ஏதோ